இதேபோலத்தான் மதுரை ஹோட்டல்களிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு பாதிப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் உள்ள ஹோட்டல்களிலும் உணவு வகைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களும் விறகுகளை பயன்படுத்தி அடுப்பிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் ஏறத்தாழ உணவு விடுதிகளில் இப்போ கேஸ் அடுப்புல இருந்து விறகு அடுப்புக்கு மாறிவிட்டார்கள். மதுரையில் என்ன நிலை? திலகவதி, சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி காரணமாக தமிழ்நாடு முழுவதுமே ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் உணவுக்கு பெயர் போன மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நடுத்தர, பெரிய, சிறிய உணவகங்கள் செயல்படுகின்றன. குறிப்பாக மதுரையை பொறுத்தமட்டில் மதிய உணவு, அந்த உணவுக்கு 4 வேளை காய்கறிகள், அதே போல பரோட்டாவிற்கு 3 குருமாக்கள், இப்படி சால்னா உள்ளிட்டவை வழங்கப்படும். ஆனால் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி காரணமாக ஹோட்டல்கள் சங்கம் மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதில் மதிய உணவிற்கு கொடுக்கக்கூடிய 3 காய்கறிகளை 2 காய்கறிகளாகவும், 2 குருமாக்களை 1 குருமாவாகவும், அதே போல 2 சட்னி இருந்தால் 1 சட்னி கொடுக்க வேண்டும் என்கிற அளவில் ஹோட்டல்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உணவு வகைகளினுடைய எண்ணிக்கையையும் குறைத்திருக்கிறார்கள். உணவினுடைய விலையையும் அதிகரித்திருக்கிறார்கள். இது போன்றுதான் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல்களிலும் இந்த நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக கேஸ் சிலிண்டர் அடுப்புகளுக்கு பதிலாக விறகு அடுப்புகளையும் பரவலாக பயன்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம். இப்போது உணவகத்தை நடத்தக்கூடியவர்கள், அவரிடம் கேட்கலாம். மேடம், என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகளை பண்ணியிருக்கீங்க? உணவுகளோட விலையை எந்த அளவு உயர்த்திருக்கீங்க? தற்சமயம் உணவுகளுடைய விலை எதுவும் உயர்த்தப்படவில்லைங்க சார். ஆனால் சிலிண்டர் எங்களுக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. 7 சிலிண்டர் வாங்குகிற இடத்துல இப்போ 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் மாற்று ஏற்பாடாக நம்ம விறகு தான் விறகு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற சிலிண்டர்ஸ் மற்ற எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி விலையும் அதிகமாயிருச்சு, டபுள் ஆயிருச்சு. குறிப்பாக அந்த காய்கறிகள் மற்ற உணவு வகைகள்லாம் குறைச்சிருக்கதா சொன்னீங்க. என்னென்ன மாதிரி இதை குறைச்சிருக்கீங்க? நம்ம இதுவரை குறைக்கல. ஆனால் இப்படியே போனதுன்னா நம்ம குறைக்கிற பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 3 காய் கொடுத்துட்ருக்கோம். இனிமேல் 2 காய் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோம் சார். ஹோட்டல் சங்கம் உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் நிறைய கொடுத்துருந்தாங்க. சட்னியை குறைச்சிருங்க, குருமா குறைச்சிருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன முடிவு? ஏன்னா 2 நாளில் சரியாயின்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் சரியாகிற மாதிரி தெரியல. என்ன முடிவு எடுக்க போகிறீங்க மேடம்? இல்லைங்க சார், இது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 2 சட்னி 3 சட்னி கொடுத்துட்ருக்கோம். இனிமேல் 2 சட்னி 1 சாம்பார் அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி நிலைமை வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காய்கறியும் நமக்கு எல்லாமே ரேட்டும் காய்கறி ரேட்டும் கூட்டிகிட்டு தான் போகுது. சிலிண்டர் ரேட்டு டபுள் ஆயிருச்சு. அதனால் எங்களை அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விலையேற்றம் நாங்கள் பண்ணத்தான் வேணும். அது மாதிரி ஊழியர்களையும் நாங்கள் ப்ராப்பராக ரெகுலராக வர வைக்க முடியலை. அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம். பரவலாக சிலிண்டர் தட்டுப்பாட்டினுடைய எதிரொலி காரணமாக இந்த ஹோட்டலில் இனிமேல் விலையேற்றம் செய்ய இருக்கிறார்கள் என்ற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல உணவகங்களில் விலையேற்றம் செய்திருக்கிறார்கள். குருமா, காய்கறி உள்ளிட்ட உணவுகளை குறைத்திருக்கிறார்கள். இப்படியாகத்தான் மதுரை மாவட்டத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியின் காரணமாக உணவகங்களில் பாதிப்பு இருக்கிறது. திலகவதி, சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் விறகு அடுப்புக்கு மாறி இருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டில் விறகுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தெரிகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.